கொஞ்ச காலங்களாவே நம்ம ஒரு ட்ரெண்டை பார்க்கலாம். அது என்னன்னா, இந்தியா மற்றும் ரஷ்யா டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் அப்படின்றது கம்மியாகிக்கிட்டே இருக்கு. மற்றும் மித்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு வரப்ப நம்ம ரஷ்யாவை முன்னிலைப்படுத்தாமல் மேற்கு நாடுகளை தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எம்ஆர்எஃப் டெண்டர்லேருந்து நிறையவே உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா மற்றும் சீனா ரொம்ப க்ளோஸாக போய்கிட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் ரஷ்யா அவங்களோட கொலாபரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வராங்க அப்படின்னு டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சிவிலியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் நார்தர்ன் சீ ரூட்டில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிக முக்கியமான கோஆப்ரேஷன் மற்றும் ஒரு டீல் ஒன்று நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா, மேற்கு உலகமே மொத்தமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ரஷ்யாவுக்கு இரண்டாவது மிகப்பெரிய டெக் சப்ளையர், அதாவது ரஷ்ய தொழில்நுட்பங்களான பீரங்கியில் ஆரம்பித்து போர் விமானம் வரைக்கும் இப்போ உக்ரைனில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான அந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸ், மைக்ரோ சிப்ஸ், இது எல்லாத்தையுமே இந்தியா தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல் இடத்துல சைனா, இரண்டாவது இடத்துல இந்தியா. 25-30% ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான எலக்ட்ரானிக்கல் சிப்ஸ் எல்லாமே இந்தியா கிட்டேருந்து தான் வருது அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ். தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல நார்தர்ன் ட்ரேட் ரூட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது நார்தர்ன் சீ ரூட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த என்சிஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ் அப்படின்றது குளோபல் வார்மிங்கின் காரணமாக அளவுக்கு அதிகமாக மெல்ட் ஆகிக்கிட்டே வருது. இப்படி மெல்ட் ஆகிக்கிட்டே வரதுனால அந்த பகுதியில் ஒரு பெரிய சீ ரூட் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த சீ ரூட்டை நீங்கள் மேப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூயஸ் கெனால் மற்றும் இந்த மிடில் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிளான பொசிஷன் வழியாக நம்ம கப்பல்களை அனுப்பாமல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இந்த பகுதி வழியாக நம்மளால் கப்பல்களை அனுப்ப முடியும். அப்படி நம்ம அனுப்புகிறப்ப டியூரேஷனும் மற்றும் இந்த சூயஸ் கெனால் மாதிரியான பகுதிகளில் போகிறப்ப வரக்கூடிய அந்த டோல் செலவு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு வார் நடக்குது அப்படின்னா நம்ம அந்த பகுதி வழியாக போக முடியாமல் கீழே நம்ம சுற்றி போகிறோம் இல்லையா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் தவிர்க்க முடியும். இப்படி ஒரு ட்ரேட் ரூட் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸை கம்மியான விலையில் யூரோப்புக்கு கொடுக்க முடியும். அண்ட் யூரோப்லேருந்து சில ப்ராடக்ட்ஸை கம்மியான விலையில் நம்ம வாங்க முடியும். இது ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பகுதியில் ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் பயங்கரமாக அவங்களோட டெவலப்மெண்ட்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போர்ட்ஸை கட்டுறதா இருக்கட்டும், புதுசாக கப்பல் கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சமீபத்தில் ரஷ்யா ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுது. இந்தியா கிட்ட மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டு ரஷ்யாவுக்கு என்எஸ்ஆர் ஆப்ரேஷனலாக வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் சொல்லணும். அதாவது ஐஸ் பிரேக்கர்ஸ். ஐஸ் பிரேக்கர் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஐஸை உடச்சி பின்னாடி வரக்கூடிய கப்பல்களுக்கு அந்த ஐஸுக்கு நடுவில் ஒரு பாதையை போட்டு கொடுக்குறது தான் ஐஸ் பிரேக்கரோட வேலை. இந்த ஐஸ் பிரேக்கரை உலகத்திலேயே ரஷ்யா தான் அதிகமாக வச்சுருக்காங்க. காரணம், அவங்க தான் ஆர்டிக்கு பக்கத்தில் இருக்காங்க. நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கரில் ஆரம்பித்து கன்வென்ஷனல் ஐஸ் பிரேக்கர் வரைக்கும் நிறையவே வகைகளில் அவங்க ஐஸ் பிரேக்கர்ஸை வச்சுருக்காங்க. இப்போது இந்த நார்தர்ன் சீ ரூட்டை ஆப்ரேஷனாக கொண்டு வரணும். அதுவும் 2030 இந்த நார்தர்ன் சீ ரூட்டுக்கு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 130 மில்லியன் டன் அளவுக்கு நம்ம ஆயில் அண்டு ட்ரேடை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும், அதாவது டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த டார்கெட்டுக்கு அவங்களுக்கு ஐஸ் பிரேக்கர்ஸ் தேவைப்படுது. இந்த ஐஸ் பிரேக்கரை கட்டணும் அப்படின்னு போகிறப்ப உலகத்தில் இருக்கிற டாப் ஷிப் பில்டிங் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான். இப்போ வேர்ல்டுலேயே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டில் ஆரம்பித்து ட்ரேடுக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய கண்டெய்னர் கார்கோ ஷிப் வரைக்கும் உருவாக்குற கண்ட்ரிஸ் எல்லாமே சில கண்ட்ரிஸ் தான் இருக்குது. அதில் ஜப்பான் ஒன்று, சீனா, சவுத் கொரியா, இந்தியா, ஜெர்மனி, அமெரிக்கா, இப்படி பல கண்ட்ரிஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான வெசல்ஸாக உலகம் முழுக்க உருவாக்கிக்கிட்டு இருக்குது. இந்தியாவும் அதில் ஒரு ஆளாக தான் இருக்குது. ஆனால் குளோபல் லெவலில் குவான்டிட்டி ஆஃப் ஷிப் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்ற லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 22வது இடத்துல இந்தியா இருக்குது. டெக்னாலஜியில் நம்ம மிக முக்கியமான கண்ட்ரீஸில் ஒரு ஆளாக இருந்தாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, அதாவது ஆர்டர் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப 22வது இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ நமக்கும் நம்மளோட ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை 22வது இடத்துல இருந்து 2030 10வது இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் ரஷ்யா அவங்களோட அந்த ஐஸ் பிரேக்கர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப சவுத் கொரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க, ஜப்பான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க, ஜெர்மனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க, யூஎஸும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனே இந்தியா, சீனா மாதிரியான கண்ட்ரீஸ் தான். பட் சீனாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. 2022 வரைக்கும் அவங்களோட ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபுல்லி புக்டாக இருக்குது. இப்போது நம்ம மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்றப்ப நம்மக்கிட்ட இந்த மிக முக்கியமான ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. அவங்க ஆக்சுவலி நினச்சிருந்தா சீனாக்கிட்டே இதை கொடுத்துருக்க முடியும். ஆனாலும் இந்தியா கிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுத்து வெறும் கப்பல்கள் மட்டும் அப்படின்னு இல்லாமல் இந்த நார்தர்ன் சீ ரூட்டில் இந்தியா ஒரு முக்கியமான பார்ட்னராக இருக்கணுன்றதை நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்றாங்க.
ஸோ நார்தர்ன் சீ ரூட்டில் இருக்கிற முக்கியமான போர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆரம்பித்து அந்த போர்ட்டை கட்டுறதுக்கு தேவையான பணத்தில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செயிலர்ஸ் எல்லாத்தையுமே நார்தர்ன் சீ ரூட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து அந்த மொத்த சீ ரூட்டையும் நமக்கு ஃபெமிலியர் ஆக்கி விட்டு அதில் நமக்கு ஒரு ஸ்டேக், இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு இருந்தால் அதில் ஒரு சில பங்குகளை கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பகுதிகளை நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து ட்ரேடில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி அப்படின்னு வரப்போ நம்மளோட எதிரியான சீனாவுக்கு மட்டும் இந்த நார்தர்ன் சீ ரூட் ஆக்சஸாக இருக்காது, நமக்கும் இது ஆக்சஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் முக்கியமான ஒரு டீலை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஐஸ் பிரேக்கரை இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை தாண்டி இந்தியா ரஷ்யா 2 தரப்புலையும் பிற கப்பல்களையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும். அது சிவிலியன் கார்கோ ஷிப்பாக இருந்தாலும் சரி, மிலிட்டரி ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, இதை எதை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலோ 2 நாட்டோட ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை பயன்படுத்திக்கலாம். அதாவது ரஷ்யா இப்போ இந்தியன் ஓஷனில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு நம்மளோட விசாகப்பட்டினத்துக்கோ கொச்சினுக்கோ கொண்டு வந்து அவங்க ரிப்பேர் ஒர்க்ஸை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நார்தர்ன் சீ ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறப்ப அவங்களோட அங்கே இருக்கிற போர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை நம்மளோட கப்பல்களை ரிப்பேரோ பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான டீல். ஸோ ஒரு பக்கம் சீனாவுக்கு தேவைப்படக்கூடிய அண்டு சீனாவிட்டிருந்து எடுக்கக்கூடிய எக்கனாமியையும் அவங்களோட சில டீல்ஸையும் போடுறாங்க அப்படின்றப்ப, இன்னொரு பக்கம் இந்தியாவையும் அவங்க கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து கிளியரான ஒரு பேலன்சிங் ஆக்ட், எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியுது. சீனாவை முழுமையாக நம்பாமல் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதன் மூலமாக ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வரப்போ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். நம்ம எப்படி ஆயுதங்களை ரஷ்யா கிட்டேருந்து மட்டும் வாங்காமல் மேற்கு நாடுகள் கிட்டேருந்து வாங்குகிறோமோ அதே மாதிரியான ஒரு செயலாக இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதை தாண்டி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேட்டருக்கு வருவோம். USA அண்ட் EU சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் டிஎல் எக்யூப்மெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. அதாவது இராணுவத்துக்கும் இந்த விஷயங்களை பயன்படுத்த முடியும், சிவிலியனுக்கும் இதை பயன்படுத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட கேட்டகரியில் சீனா ஏற்கனவே நிறையவே பாகங்களை ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாகங்கள் எல்லாமே ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடில் ஆரம்பித்து டேங்க்கில் இருக்கக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் சாங்ஷன்ஸில் இருக்கிற ரூல்ஸில் இருக்கிற சில லூப் ஹோல்ஸை வச்சு தான் இதை பண்ணுறாங்க. கம்ப்ளீட்லி இல்லீகலாக சீனா அதை பண்ணலை. ஸோ அதனால் மேற்கு நாடுகள் பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் சீனாவுக்கு எதிராக எடுக்க முடியாது. அதே சமயம் இதை அவங்க கண்டனம் கொடுக்காமலும் இருக்க முடியாது, கண்டன குரலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று EU கொடுக்குறாங்க. அந்த EU கொடுத்த ரிப்போர்ட்டில் 60 மில்லியன் ஏப்ரல் மே மாதத்தில் மட்டும் இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு முக்கியமான மைக்ரோ சிப்ஸ்லாம் போயிருக்கு. இது எல்லாத்தையுமே ரஷ்யா இராணுவத்தில் பயன்படுத்துறதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. இந்தியா சீனாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சப்ளையர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் டெக்னாலஜி அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட கண்ட்ரி, நம்ம என்னதான் மேற்கு நாடுகளுக்கு இணக்கமாக போய் உக்ரைனுக்கும் பேசி ரஷ்யாவுக்கும் பேசி நடுத்தரவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சில முக்கியமான இடத்துல ரஷ்யாவாகிய நம்மளோட நண்பனுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறாங்க அப்படின்றது இது வெளிப்படையாக தெரியுது. இந்த உதவிகள் அப்படின்றது வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துட முடியாது. ஏன்னா ரஷ்யா கிட்ட ஏகப்பட்ட இந்தியன் ருப்பீஸ் இருக்குது. நம்ம ஆயில் ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறப்ப நம்ம ஏகப்பட்ட ஆயிலை இந்தியன் ருப்பியில் தான் வாங்கணும், டாலர்லேயும் வாங்கலை, யுவான்லேயும் வாங்கலை. அப்போது ரஷ்யா கிட்ட இருக்கிற இந்தியன் ருப்பீஸை அவங்க எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்து உதிரி பாகங்களை வாங்கி அவங்களால செலவு பண்ண முடியுது. இது ஒரு வின்-வின் சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் துருக்கி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரியான நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஹப்பு ஷெல் கம்பெனியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ரஷ்யா. இந்த ஹப்பு மற்றும் ஷெல் கம்பெனிஸின் மூலமாக மேற்கு நாடுகளோட சாங்ஷன்ஸை மீறி சில உதிரி பாகங்களை அவங்களால உள்ளே எடுத்துகிட்டு வர முடியுது. இன்னும் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் எல்லாத்துலேயுமே US, ஜெர்மனி, UK போன்ற கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இருக்குது. ஆனால் இது எதுவுமே மேற்கு நாடுகள்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்கலை. மேற்கு நாடுகள்கிட்டேருந்து இந்தியாவோ இல்லை சீனாவோ வாங்கி அதை துருக்கிலேயோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயோ இருக்கக்கூடிய ரஷ்யன் ஷெல் கம்பெனிஸுக்கு விற்று அங்கேருந்து பார்டர் வழியாக ரஷ்யாவுக்குள்ளே ஸ்மகிள் பண்ணப்படுது. இது ஒரு பெரிய ஸ்மக்லிங் ஆக்ஷன் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ உக்ரைன் எப்படி ஆர்ட்லரிஸை வாங்கி, அதாவது இந்தியா கிட்டேருந்து இந்திய தயாரிப்பு ஆர்ட்லரிஸை வாங்கி ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துதோ, அதே மாதிரி ரஷ்யா இன்டைரக்டாக இந்தியா கிட்டேருந்து மேற்கு நாடுகளோட எக்யூப்மெண்ட்ஸாக வாங்குது.
இந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸ் மைக்ரோ சிப்ஸ் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுறது கிடையாது. அதே மாதிரி சீனா அனுப்புறதும் சீனாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுறது கிடையாது. சம் எக்ஸ்டென்ட்டுக்கு சீனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, பட் ரொம்ப அட்வான்ஸ் மைக்ரோ ப்ராசஸர்லாம் இன்ன வரைக்கும் சீனாவில் மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ அதுவுமே மேற்கு நாடுகள்கிட்டேருந்து போகிறது தான். இதை பிபிசி கூட கவர் பண்ணியிருப்பாங்க. பிபிசியிலேருந்து போய் உக்ரைனில் இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட ஏவுகணைகள் எல்லாத்தையுமே எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஏவுகணைகளில் இருக்க உதிரி பாகங்கள் அண்ட் அந்த மைக்ரோ சிப்ஸ் எல்லாத்தையுமே படம் பிடிச்சி போடுவாங்க. அந்த மைக்ரோ சிப்ஸில் இருக்கிற பேர், சீரியல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்க்குறப்ப அது எல்லாமே மோஸ்ட்லி அமெரிக்கன் கம்பெனிஸாக தான் இருக்குது. ஸோ அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி பெரிய ஸ்ட்ராட்டஜியாக ரஷ்யா இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசணும்னா இதை பற்றி தனியாக ஒரு காணொலியே போடலாம். ஸோ இந்த 2 முக்கியமான செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நார்தர்ன் சீ ரூட்டில் இருக்கிற டீலில் ஆரம்பித்து ரஷ்யாவுக்கு தேவையான டியூவல் காம்பனன்ட்ஸை இந்தியா டைரெக்டாக சப்ளை பண்ணுற வரைக்கும் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள். ஏன்னா ஆர்ட்லரிஸில் இருக்கக்கூடிய கதைன்றது வேறு. ஆர்ட்லரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம செஸ்னியாவுக்கு கொடுக்குறோம் ஆர்ட்லரிஸை அவங்களோட பயன்பாட்டுக்கு, அவங்க அதை உக்ரைனுக்கு விற்கிறாங்க. ஆனால் இந்த சிப்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்ஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க எந்த விதமான கமெண்ட்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. வெளிப்படையாகவே டேரெக்டாக நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு போகுது. அது தெரிஞ்சே தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ இந்த கதை வேறு, ஆர்ட்லரிஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.